கூட்டத்தை கலைக்கிறார். ஒரு உயரமான இடத்தை பார்த்து வச்சுட்டு வந்துதான் கழுகு கூட்டையே கலைக்கும். அந்த குஞ்சுகள் அதை பார்க்கல, அந்த தாய் கழுகு அதை போய் பார்த்து வச்சுட்டு வந்து, அல்லேலூயா அல்லேலூயா, ஒரு உயரமான இடத்தை பார்த்து வச்சுட்டு வந்து அந்த கூட்டை கலைக்கும் போது அந்த குஞ்சுகள் ஃபர்ஸ்ட் அந்த இருக்கிற கூட்டில் வந்து அந்த கம்ஃபர்ட் சோன்லேருந்து வெளியே கொண்டு வருமா. அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த கம்பால கம்பு சுள்ளி அதில் முள்ளு கூட இருக்கலாம், அந்த கூட்டை கட்டி அதுக்கு மேலே கழுகு தன் இறகுகளை படுக்கையாக்கி குஞ்சுகள் அதன் மேலே வைக்குமா. அது அந்த இறகுகள் அந்த பெட்டை முதல்ல எடுக்கும். ஆமாம், ஒருத்தனுக்கு ஒரு வீட்டில் படுக்க முடியலைன்னு வரும் தெரியுமா, அங்கே அதுதான் முதல்ல செய்யும், அந்த இறகெல்லாம் எடுக்கும். நல்லா இருந்து இந்த வீட்டில் நேற்று வரை நல்லா இருந்துச்சு, இந்த வீட்டை விட்டு போக மனசே இல்லைன்னு இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கவே முடியலைங்கிற ஒரு நிலைக்கு இந்த குஞ்சுகள் கொண்டு வரப்படும். அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டையே கலைக்கும். ஆமாம், ஏன்னா அதை விட இன்னொரு இது அந்த குஞ்சுகள் பார்க்கல. பார்த்த கழுகுக்கு இனி என் குஞ்சுகள் இருக்க வேண்டிய இடம் இங்க இல்ல, அங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். 11வது வசனத்திலே பார்க்கிறோம், சுமந்து கொண்டு போகிறது போல. இப்போ 13ல நீ ஏறி வா அப்படிங்கிறார். ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். உன்னை போஷிப்பார், உன்னை நிலைநிறுத்துவார். யாரு செய்வார் தெரியுமா? கூட்டை கலைத்தவர் செய்வார். அப்படி 2 கைகளை, கொஞ்சம் கஷ்டம் தான் 2 கையை உயர்த்துறது, இல்லைனாலும் ஒரு கை, ஏன்னா அவ்வளவு நெருக்கமா முடிந்து அப்படி உயர்த்து. அப்படியே இப்போ அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. இந்த 2024வது ஆண்டினுடைய கடைசி ஃப்ரைடே, ஏறி வர பண்ணுவார், உண்ணும்படி செய்வார். நீ கூட்டுல இருக்கிறது வரைக்கும் இந்த அனுபவம் உனக்கு மிஸ் ஆகும். கூட்ட கலைக்கிறது கூட்டிலிருந்து கிடைக்கும் போது கிடைத்த ஆகாரம் அல்ல, இப்பொழுது புசிக்க கொடுத்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கூட்டை கலைத்தது நல்லதுக்கு என்று கர்த்தர் உங்களை சொல்ல வைக்க போகிறார். கர்த்தர் இதை சொல்ல வைக்க போகிறார். அல்லேலூயா. கூட்டை தான் கலைத்தார், உன்னை கலைக்கவில்லை.
உன்னை எடுத்தார், கூட்டை கலைத்தார், உன்னை எடுத்தார். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி, என் தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. சில நேரத்துல தோணும், ஆண்டவரே இப்படி நடத்துறதுக்கு பேசாம எடுத்துருங்க ஆண்டவரே. கருவை கலைக்கல, கூட்டதான் கலைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆகார நீ ஏன் அழுற? ஆண்டவருக்கு தெரியாது ஆகார் எதுக்கு அழுறான்னு. ஆகார் எதுக்கு அழணும்? கூட்டு கலைச்சதுக்கு அழுங்க, அது நியாயம். தண்ணீர் இல்ல ஆகாரை, அதுக்கு அழு, அது நியாயம். ஆனா பிள்ளை சாகிறதனா பார்க்க மாட்டேன். பிள்ளை ஏன் சாக போறான்? தண்ணீர் இல்ல. நான் இருக்கிறேன், பிள்ளை இருக்கும் இடத்துல நான் இருக்கிறேன். அதனாலதான் மீகா 4 கர்த்தர் சொல்ற, நீ ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில கூட்டை கர்த்தர் கலைத்தது உண்மை. ஆனால் உன்னை வாழ வைக்க கூடாது என்பதற்காக கலைத்தார் நினைக்காது. அப்படின்னா கருவையை கலைச்சிருப்பார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவான. நல்ல கையை தட்டி நன்றியோடு, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல. நீ தோன்றும் முன்னமே உன்னை குறித்த திட்டத்தை உருவாக்கினவர். அப்படி விட்டுருவார் நினைக்கிறியா? தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே
தரிசனம். நம்புறவங்க கையை தட்டி நன்றி செலுத்துவோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. ஆமென். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். அழியாமல் அணைத்துக் கொண்டீர், அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அடுத்து என்ன செய்ய போறோம்னு தாய் வயிற்றிலிருந்து நம்ம யோசித்தோமா? ஆமே. நாளை குறித்து கலங்கிடுவோமா? ஒண்ணுமே செய்யல, கர்த்தர் வெளிப்பட வைத்தார் அல்லவா? ஆமென். மறைந்திருக்கிற அந்த கற்பத்திலிருந்து ஒரு நாளை குறித்து வெளிப்பட வைத்தார் அல்லவா? இன்று நீங்கள் மறைந்திருக்கிற காலம். ஆமென். என் ஆண்டவர் ஒரு நாளில் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்து. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், அழியாமல் அணைத்துக் கொண்டீர், அழியாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி. ஆமென். தாய் கருவிலே பத்திரமாய். எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்லவா? நீங்க போதும். ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. என்ன காக்குறீங்க, என்ன உயிரோடு காக்குறீங்கப்பா. சரம மலரதொடரோ glory. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஜீசஸ். எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, அப்பா தரிசனம் உருவானது. எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஆமே. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதோ. ஆமேனப்பா. ஏரமாமலரதோ. ஆமே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமெனப்பா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, glory. நன்றி ராஜா. ஒரு விஷயம் கூட. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ரிமமல ஜனரோ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை.
முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீ நல்லவர், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உயர்ந்த ஸ்தானம். கழுகு தன் குஞ்சுகளை எடுத்து கொண்டு போய் அப்படியே இடத்தை தேடாது, இடத்தை பார்த்து வச்சுட்டு வந்து தூக்கிட்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகம் உங்கள் முன்பாக சென்று கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவாராக என்று இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எண்ணாகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்திலே நான் சொன்ன இந்த வார்த்தையை குறித்து அங்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. ஆமென். அதுதான் உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் என்று கர்த்தர் சொன்னார். திக்கற்றவர்களாக விடேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? திக்கற்றவன்னா யார் தெரியுமா? இந்த திசை தெரியாம நிக்கிறான் தெரியுமா? திசை தெரியாமல் நிற்கிறான் தெரியுமா? எந்த டைரக்ஷன்ல நான் போகணும், எங்க போகணும், அவன் தான் திக்கற்றவன். திக்கற்றவன். அதனாலதான் பைபிள்ல இருக்கு, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். அடுத்து என்னன்னு தெரியலப்பா, அடுத்து என்னன்னு தெரியல. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை, ரெஸ்டிங் பிளேஸ், இவங்க இனி எங்க தங்கணும், எங்க குடியிருக்கணும், இதை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் கர்த்தருடைய உடன்படிக்கை. கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றினா என்ன? கர்த்தர் மோசே கிட்ட எப்படி சொல்லுவார் தெரியுமா? அதை சிம்பிளா சொல்லிடுவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய சமூகம். அப்போ அடுத்து என்னன்னு தெரியலையா? அப்பா உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும், அவர் தேடி காட்டுவார். ஆமென். இல்ல நாம தான் தேடணும்னா நம்முடைய வாழ்க்கையில அலைச்சல் வரும். ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் அலைந்து தெரிய விட மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. இந்த ஆண்டின் கடைசி ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். புதிதாய் வந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல அநேகர் இருக்கிறீர்கள், உங்களை வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்தார். விசேஷமா இந்த ஆண்டு ஃபாஸ்டிங் பிரேயர், ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயரை கர்த்தர் மகிமையாய் நடத்தி தந்தார். அநேக சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். எல்லா மகிமையும் கனமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அநேக சாட்சிகள் இன்னைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் வருகிற நாட்களில் வாசிப்போம். இன்னைக்கு நமக்கு அதுக்கு டைம் இல்லை. நிறைய சாட்சிகள் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருட புது வருட ஆராதனை செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 31 இரவு 9 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை கண்காடியா ஸ்கூல் கிரவுண்ட்ல வைத்து நடைபெறும். போன வருடம் அங்கு வைத்து நடைபெற்றது. ஆமென். வர முடிந்த அனைவரும் அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஒரு வருடத்தை முடித்து புது வருடத்தை நம் சபையா எல்லாருமாய் சேர்ந்து துவங்குவது அது நமக்கு உண்மையிலே பலன், ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். கர்த்தர் சமூகத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டுடைய பிரசன்னத்திலிருந்து கர்த்தர் தருகிற புதிய ஆண்டுக்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் செல்ல போகிறோம். எனவே அந்த
லொக்கேஷன் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஆன்லைன் தூரத்துலேருந்து பார்க்குறவங்க வர விரும்புகிறவர்கள் நீங்கள் அதை நோட் பண்ணி கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீட்டிங் முடித்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு சில வாகனங்களும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். நைட்டு மீட்டிங் முடித்து வடசேரி பஸ் ஸ்டாண்ட், மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட், மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் தானே, அண்ணா பஸ் ஸ்டாண்ட், அண்ணா பஸ் ஸ்டாண்ட், வடசேரி பஸ் ஸ்டாண்ட், இந்த 2 இடத்துக்கும் போகிறதுக்கு கிரவுண்டில் இருந்து வாகனங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பஸ்ஸில் வர்றவங்களும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வாங்க, வர்றது நீங்கள் வந்துடுங்க. போகும்போது நைட்டு இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு விடுவதற்கு வாகனங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா ஆஃபீஸ் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தொடர்பு கொண்டு விசாரிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, கிரவுண்டில் சுற்றி நம்முடைய வாலண்டியர்ஸ் நிற்பாங்க. உங்களுக்கு எந்த காரியம்னாலுமே நீங்கள் விசாரிக்கலாம், கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுக்காக அதிகமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடியாருடைய சுகபலத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பேப்டிசம் சர்வீஸ் நாளைக்கு காலை 9 மணிக்கு நடைபெறும். அநேகர் இந்த பேப்டிசம் கிளாஸுக்கு வந்திருந்தாங்க. ஆண்டவர் கிருபையினாலே இந்த ஆண்டு அநேகர்